12 நவம்பர் 2025. பிரைஸ் லார்ட். யவன சந்ததிக்காக. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லேப்பில் இருந்தேன். ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு சத்தியம் இம்மீடியட்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அப்படி இருக்கிறேன். மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? இயேசு மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? ஆக்சுவலாக இந்த வார்த்தை நான் அப்படியே ஹம் பண்ணும்போது இம்மீடியட்டாக எனக்குள்ள தோணுச்சு. இப்போ மாணிக்க தேரோட மாணிக்கங்களாக நிரப்பி ஒரு சேரட் நிறைய கொண்டு உங்களுக்கு கொடுத்தாலும் இயேசு வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னா இயேசு வேண்டான்னு சொல்ல முடியுமா? இந்த சேரட் நிறைய நமக்கு மாணிக்கங்களையே கொண்டு கொடுத்தாலும் அது நமக்கு போதுமானதா இருக்குமா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோ ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்து நீ இயேசுவை விட்டுடுன்னு சொன்னா கூட நெவர், இயேசுவை விடவே முடியாது. இந்த காசு பண வசதி வாய்ப்பு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏன் எப்படி அப்படின்னு கேட்டால் நீங்கள் நல்லா ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களிடத்துல பணம் வசதி வாய்ப்பு அதிகம் இருந்தால் உங்களை சுற்றிலும் திரளான சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாம் இருப்பாங்க. கரெக்ட்? சரி, அவங்க 24 மணி நேரம் உங்களோடவே இருக்க முடியுமா? அப்படியே ஒட்டி உறவாடி இருந்தாலும் தனிமைன்னு ஒரு நேரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம தனிமையாக இருக்கக்கூடிய சமயங்கள் உண்டு, இரவிலும் பகலிலும். அந்த நேரத்துல எந்த மனுஷனும் கூட இருக்க முடியாது. பட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம தனிமையில் இருந்தாலும் ஒவ்வொரு நொடியும் நம்மளோட இருப்பார். ஒவ்வொரு நொடியும் நம்மளிடத்துல பேசிக்கொண்டு இருப்பார். எஸ், பேசுவாரான்னு கேட்குறீங்களா? 100க்கு 100 நம் தகப்பன்